பேரவைத் தலைவர் அவர்களே, உறுதியாக சொல்கிறோம், அனைத்து கட்சியின் சார்பாக அல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக, விவசாயிகளின் குரலாக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தோழர்களுடைய குரலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்களுடைய குரலும் சரி, இது சம்பந்தமாக சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல டிபிஆர்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் மீறி அந்த கமிஷன் அறிக்கையை சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க கர்நாடகாவை பார்த்து. அப்படி சொன்னது மிகப்பெரிய தவறு. உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் டிபிஆர் சப்மிட் பண்ண சொன்னது தவறு. அதை சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு எதிர்த்து நின்னது. 15/4/26 நம்மளுடைய கேஸ் தள்ளுபடி பண்ணப்பட்டது. கேஸ் தள்ளுபடி பட்டதுன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அல்ல, நம்ம இந்த டிபிஆர் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுதான் அதோடைய தமிழக அரசுடைய வாதம். சோ அந்த தள்ளுபடி பண்ணப்பட்ட பிறகு டிபிஆர் சப்மிட் பண்ண மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக அட்வொகேட் ஜெனரலா இருக்கட்டும், இதை 30 வருஷத்துக்கு மேல, அது திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த காவேரி வாற்றை பாதுகாக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் உறுதியாக இந்த நிமிடம் போராடிட்டு இருந்தாங்க. அதுல உமாபதி சார் உங்களுக்கு தெரியும், தோழர் தான். பெரிய பெரிய சீனியர் அட்வொகேட்ஸ், முகுல் டோத்னியா இருக்கட்டும், அது மாதிரி சிங்வி சாரா இருக்கட்டும், அந்த மாதிரி இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு டாப் சீனியர் அட்வொகேட்ஸ் கவுன்சில்ஸ மாண்புமிகு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அந்த ஆய்வுடைய முடிவில் இந்த காவேரி வாட்டர் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த கமிஷன் இருக்கு, டிபிஆர் அவங்க கிட்ட சப்மிட் பண்ண, கர்நாடகாவுக்கு ஃபேவரா சப்மிட் பண்ண உடனே நம்ம சுப்ரீம் கோர்ட் போனோம். அதை அந்த கமிஷன் மேல நம்பிக்கையை இழந்துட்டோம். அப்ப சீனியர்ஸ் அட்வொகேட்ஸ் கவுன்சில்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உச்ச நீதிமன்றம் 2018 என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அந்த தீர்ப்பு பாதிக்கப்படக்கூடாது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொன்ன மாதிரி, விவசாய சங்கங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் மேகதாது அணை என்பது வாட்டர் ரிசர்வேஷன், அதாவது பங்கீடுக்கும் மேகதாது அணைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கர்நாடகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மேகதாது அணை கட்டும் பொழுது அதுவும் பெங்களூர்ல ட்ரிங்கிங் வாட்டர்னு அவங்க சொல்றாங்க, அதாவது குடி தண்ணீருக்காக நாங்க கட்டணும்னு சொல்றாங்க. அது ஒரு சட்ட சிக்கல் நிறைந்தது. முன்னாடி விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் படி குடி தண்ணீருக்கு வேணுங்கிற ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்துறது போல இந்த அணையை கட்டுறதுக்கு, மக்களுடைய குடி தண்ணீருக்குன்னு சொல்ல ஒரு அணை கட்ட முற்படுறாங்க. இது ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒன்னு சட்ட சிக்கல் நிறைந்தது. அப்படி சட்ட சிக்கல் நிறைந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை காவிரி வாட்டர் கமிஷன்ல சப்மிட் பண்ண அலோ பண்ணும் பொழுது முற்றிலுமாக நம்ம காவேரி வாட்டர் கமிஷன் நம்ம நம்பிக்கை இழந்திருக்கோம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அவங்க கொடுத்திருக்க கூடாது. உடனே மாண்புமிகு முதலமைச்சருடைய சட்ட வல்லுநர்கள் சொன்னது என்னன்னா, இமிடியட்டாக இந்த கமிஷன் மீது நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு தண்ணியை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ங்கிறது தனி. அது உச்ச நீதிமன்றம் 2018 தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேகதாது அணையில இந்த டிபிஐ ப்ராஜெக்ட் அலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணையம் உருவாக்கணுங்கிறது இன்றல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில சட்ட வல்லுநர்கள், அன்றைய இருந்த சட்ட வல்லுநர்கள் அண்ணன் சொன்னாரு, வில்சன் சொன்னாரு, வில்சன் சார் கோஆர்டினேட் பண்ணாரு. அப்போ முகுல் டோத்னி சார் தான் ஆர்குமெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் சிங்வி சார் உள்ள இருந்தாரு. அதுக்கப்புறம் உமாபதி சார் உங்களுக்கு தெரியும், அவரும் தோழர் தான். கிட்டத்தட்ட 30 வருஷமா அவர் தான் இந்த காவேரி சம்பந்தமாக பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது அவர் தான்
கடுமையாக போராடி பல்வேறு வெற்றிகளை கொடுத்ததுல முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட் அவரு. சோ இது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவை வந்து சரியான திசையில செல்ல முடியும்னு மாண்பு முதலமைச்சர் முடிவு செய்து அடுத்த சட்ட ரீதியாக இந்த கோரிக்கையை உச்ச நீதிமன்றத்திலும் இந்த கோரிக்கையை மாண்புமிகு பிரதம மந்திரி கிட்டும் கொண்டு செல்லான்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு தீர்மானத்துல வெறும் மேகதாது அணை கட்டுறதுக்கு ஒரு எதிர்ப்புக்காக இந்த அவையில் ஒரு தீர்மானத்தை முதல்வர் நிறைவேற்றும் பொழுது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மார்ச் மாசம் இந்த கோரிக்கையை ஆல்ரெடி வந்து சட்ட வல்லுநர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதே டிஸ்கஷனை கொண்டு வந்திருந்து ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த விஷயம் உடனடியாக நினைவுக்கு வந்தவுடன் மாண்பு முதலமைச்சர் அதிகாரிகளுடன் மட்டும் கலந்துரையாடல, உடனடியாக சீனியர் கவுன்சில் கிட்ட உடனடியாக சட்டமன்றம் நடந்திருக்கும் பொழுதே ஒரு ஆய்வை மேற்கொண்டாரு. அதுல வந்து நம்ம வந்து இந்த காவிரி வாட்டர் கமிஷன் மீது நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம். இந்த கமிஷன் வந்து தொடர்ந்தால் இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒருவேளை இந்த கமிஷன் அக்செப்ட் பண்ணிட்டா நமக்கு உடனடியாக பிரச்சனைகள் வந்துரும் சொல்லிட்டு இந்த கமிஷனை வந்து நம்ம வந்து இமிடியட்டா வந்து என்ன சொல்றது, அந்த கமிஷனை நம்ம உடனடியாக கேன்சல் பண்ணிட்டு புதிய கமிஷன்ங்கிறது வந்து முழுக்க மேகதாது அணையில அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கமிஷன் வந்து உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை. இதுக்கும் 2018 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த மாதிரி சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனைப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது நமக்கான கால அவகாசம் கிடைக்கும். அப்படி ஒரு புதுசா ஒரு ஆணையம் வரும் பொழுது அந்த ஆணையத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கேரளா ஆகட்டும் பாண்டிச்சேரி ஆகட்டும் நம்மளுடைய மற்ற மாநிலங்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம், நம்மளும் வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம். அப்ப அந்த ஆணையம் வந்து புதுசா அப்பாயின்ட் பண்ணும்போது நமக்கான கால அவகாசம் கிடைக்கும். அந்த ஆணையம் அப்பாயின்ட் பண்றதுக்கே ஒரு 6 மாசம் அவ்வளவு 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆணையம் 2018க்கான உச்ச நீதிமன்றத்தோடைய தீர்ப்புக்கான ஆணையம் கிடையாதுங்கிறத நாங்க திருப்பியும் விளக்கம் கொடுக்கிறோம். இதுதான் பதிவு பண்றோம். மேகதாது அணை சம்பந்தமாக அணை கட்டணமா கட்டக்கூடாதா, டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வாங்கினது தவறுங்கிறோம். ஆனா அந்த ஆணையம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஆணையம் வாங்கி ஒரு தலைபட்சமாக முடிவு எடுத்துட்டா சட்ட சிக்கல்கள் நமக்கு மிகப்பெரிய லெவல்ல வரும். அதனால அந்த ஆணையத்தையே நாங்க வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஆணையம் மேகதாதுக்காக உருவாக்குறோம். இதை 2 சப்ஜெக்டா நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணுங்கிற நம்ம ஒண்ணு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய வாட்டருடைய ஒரு நமக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு. அதில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அதை வந்து இந்த ஆணையம் வந்து கை வைக்கவே முடியாது எப்பயும். ஆனால் கர்நாடகா குடி தண்ணீருக்குன்னு வந்து எங்களுக்கு டிஎம்சி வேணும்னு சொல்லும் பொழுது இந்த பிரச்சனை பிரியுது. முன்னாடி எப்படின்னா விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னு வந்து கர்நாடகா வந்து போராடினாங்க, உச்ச நீதிமன்றத்துல போராடணும். அதுக்கேற்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் 2018 தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா கர்நாடகம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா குடி தண்ணீர் வாட்டர் ட்ரிங்கிங் பொதுமக்களுக்கு பெங்களூர்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் சிக்கல் நிறைந்த இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உடைக்கணும்னா கண்டிப்பாக அன்னைக்கு மார்ச் மாசம் 2026 எல்லா சட்ட வல்லுநரும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை நடத்தி அதுக்கேற்ற மாதிரி இந்த கமிஷனை நம்புது, அந்த கமிஷனுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாங்க இந்த கமிஷனுக்கு எதிராக. ஆனா அந்த கமிஷனுடைய பரிந்துரையை உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க, டிபிஆர் ப்ராஜெக்ட் தானே கொடுக்குறாங்க, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தானே கொடுக்க போறாங்க, அவங்க முடிவு எடுக்க போறது இல்ல, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் கொடுக்கட்டும் அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றம் வந்து நமக்கு எதிரான தீர்ப்பு கிடையாது, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அந்த கமிஷன் கொடுக்கணும்னு சொன்னதுனால நம்ம வந்து உடனே அடுத்த ஸ்டாண்ட் எடுக்கணும். ஏன்னா ஒரு தலைபட்சமாக அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை உடனடியா வாங்கி உடனே 3-4 மாசத்துல இல்ல 6 மாசத்துல முடிவெடுத்தா ட்ரிங்கிங் வாட்டர்னு சப்ஜெக்ட், அதாவது குடி தண்ணீர்ங்கிற சப்ஜெக்ட் சட்ட சிக்கலுக்குள்ள போக கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம புதுசா ஒரு ஆணையம் மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆணையத்தை வந்து இது சம்பந்தமாக உடனே உருவாக்கணுங்கிறோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆணையம் வந்து நாம் நம்பிக்கை இழந்துட்டோம். இதனாலதான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரும் ஒரு ஆணையத்தை புதுசா உருவாக்குங்கிறது ஒரு உமாபதி சார் ஆகட்டும் சீனியர் அட்வொகேட் கவுன்சிலுடைய கடந்த 30-40 வருஷமா நம்மளுடைய விவசாயிகளுக்காக யாரெல்லாம் வந்து சட்ட ரீதியா சட்ட வல்லுநர்கள் போராடினாங்களோ அவங்களுடைய அறிவுரைப்படி மாண்புமிகு முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்து
இந்த சட்டசபையில மாண்புமிகு உறுப்பினர் மூலம் தீர்மானத்தை திருத்தல் தீர்மானத்தை கொடுத்தோம். இதுதான் எங்களுடைய பதிவு. உறுதியாக நாங்கள் சொல்லுகிறோம், கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுடைய பிரதிநிதித்துவம் எங்களுக்கு தெரியும். நம்மெல்லாம் ஒரே கூட்டணின்னு சொல்றதோட தமிழக மக்களுக்காக ஒரே இடத்துல விவசாயிகளுக்காக எப்பொழுதும் நம்ம குரல் கொடுப்போம். அதை நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நம்மளுடைய உரிமையை எப்பொழுதும் நிலைநாட்டுவார். இது ஒரு லீகல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத நாங்க பதிவு பண்றோம். நன்றி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய விளக்கம், அதே போன்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய விளக்கமே போதுமானது என்று நான் கருதுகின்றேன். மேற்கொண்டு உறுப்பினர்கள் மேகதாது குறித்து அரசனுடைய தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரும் மாண்புமிகு பொதுத்துறை அமைச்சரும் விளக்கமான கருத்துக்களை எல்லாம் இங்கே சொல்லிய பிறகு விவாதம் தேவையில்லை என்று கருதுகின்றேன். நான் உறுப்பினர் காமராஜ் அவர்கள் பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுறீங்களா? முதலில் மாண்புமிகு அமைச்சர் பேசு. கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், கர்நாடக அரசு ஸ்ட்ராட்டஜி மாத்திருக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். அதாவது விவசாயிகள் விவசாய தண்ணீருங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம போராட்டிட்டு இருந்தோம். 2018 நம்ம வெற்றி பெற்றோம். அதுதான் டிஎம்சியை தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, கேரளாக்கு எவ்வளவு, பாண்டிச்சேரிகளும் தனியா பிரிச்சு கொடுத்து நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். ஆனால் அதற்கப்புறம் அந்த வெற்றிக்கு அப்புறம் கர்நாடக அரசு தன்னுடைய சட்ட, அதாவது லீகல் ஸ்ட்ராட்டஜின்னு கூடிய ஸ்ட்ராட்டஜி மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர், குடி தண்ணீர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்துறாங்க. இதுதான் விவசாயிகளும் சரி நம்மளுடைய தோழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா குடி தண்ணீர்னு வரும் பொழுது அது ஒரு அடிப்படையான ஒரு முக்கிய பாலிசியா மாறும் பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க அப்படி கொண்டு போறாங்க. இந்த டேம கட்டுறதுக்கு குடி தண்ணீருக்கு தான் நான் கொண்டு போறோம், விவசாயத்துக்காக நான் கொண்டு போலன்னு சொல்லும் பொழுது அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்மளும் எடுக்கணும். அதுக்காக தான் இந்த முன்னாடி அமைந்த கமிட்டி ஆகட்டும், கமிஷன் ஆகட்டும், எல்லாமே விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தண்ணிக்காகவும் உருவாக்கப்பட்டது, விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா கர்நாடகாவுடைய ஸ்ட்ராட்டஜி குடி தண்ணீர். அப்ப நம்ம இன்னொரு ஆணையத்தை உருவாக்கி இதனால நம்மளுடைய உச்ச நீதிமன்ற திருப்படி நம்மளுடைய வாட்டர், நமக்கான பங்கீடு பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு இதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் லீகல், அதாவது லீகல் கவுன்சில் ஒரு பெரிய டிஸ்கஷன் மாண்புமிகு முதலமைச்சர் முடிவெடுத்து இதுதான் நான் திருப்பி பதிவு பண்றேன். மார்ச் மாசம் முடிவு எடுத்ததை மாண்புமிகு முதலமைச்சர் உள்வாங்கி தமிழ்நாட்டுக்கு தேவையாக, முக்கியமாக விவசாயிகளோட நலனுக்காக இந்த முடிவு எடுத்தாருங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம்.